2026 குளோபல் ஃபயர் பவர் யாரு? எந்த நாட்டோட மிலிட்ரி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு? இந்தியா எந்த இடத்துல இருக்கு? பாகிஸ்தான், சைனா எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 வேர்ல்டு மிலிட்ரி ரேங்கிங். இந்த ரேங்கிங் எப்படி பண்றாங்கன்னா, எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்காங்க, எத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி கொடுக்குற ரேங்கிங் இது இல்லை. இந்த ரேங்கிங் பாயிண்ட்ஸ் மெத்தட்ல கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேல கேட்டகரியை ஆய்வு பண்ணி தான் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதுல முக்கியமான கேட்டகரிஸ்ன்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் பட்ஜெட், இண்டஸ்ட்ரி கெப்பாசிட்டி, உள்நாட்டு உற்பத்தி ஆயுதங்கள், லாஜிஸ்டிக் கேப்பபிலிட்டி, ஜியோ பாலிட்டிக்ஸ் அட்வான்டேஜ், நேச்சர் ரிசோர்சஸ், ரெடி டு வார். இந்த மாதிரி எல்லா துறைகளையும் ஆய்வு பண்ணி இந்த பாயிண்ட்ஸை கொடுக்கறதுனால தான் உலகமே இந்த குளோபல் ஃபயர் பவர் ரேங்கிங்கை திரும்பி பார்ப்பாங்க. இப்போ 2026 குளோபல் ஃபயர் பவர் ரேங்கிங் பார்க்கலாம். இந்த ரேங்கிங்ல 145 நாடுகள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல யூஎஸ் அமெரிக்கா தான் இருக்காங்க. 145வது இடத்துல பூட்டான் இருக்காங்க. இந்தியா 4வது இடத்துல இருக்காங்க. சைனா 3வது இடத்துல இருக்காங்க. பாகிஸ்தான் 14வது இடத்துல இருக்காங்க. ரஷ்யா 2வது இடத்துல இருக்காங்க. சவுத் கொரியா 5வது இடத்துல இருக்காங்க. பிரான்ஸ் 6வது இடத்துல இருக்காங்க. ஜப்பான் 7வது இடத்துல இருக்காங்க. யுனைடெட் கிங்டம் 8வது இடத்துல இருக்காங்க. துருக்கி 9வது இடத்துல இருக்காங்க. இத்தாலி 10வது இடத்துல இருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து 5 இடத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் உலகத்தையே கட்டுப்படுத்துற ஒரு ராணுவத்தை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதுல இந்தியாவும் ஒண்ணு. இந்தியா 4வது இடத்துல இருக்காங்க. உலகம் முழுக்க போர் பதற்றம், நம்ம நாட்டில் ஜியோ பாலிட்டிக்ஸ் பிரச்சனை, இந்த சூழ்நிலையிலையும் இந்தியா உலகத்திலேயே 4வது பவர்ஃபுல் ராணுவத்தை வச்சிருக்காங்க. குளோபல் ஃபயர் பவர் 2026 ரேங்கிங்ல இந்தியா 4வது இடத்துல இருக்காங்க. இந்தியாவோட பவர் பாயிண்ட்ஸ் 0.1346. இதுல முக்கியமானது என்ன, இந்தியா கிட்ட அவ்வளோ வெப்பன்ஸ் இல்ல. இந்தியாவோட ராணுவ தளவாடம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்பதான் நம்ம உள்நாட்டில் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்படி ராணுவ தளவாடம் கம்மியா இருக்கிற நாடு 4வது இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய அதிசயம் தான். நம்ம என்னதான் ராணுவ தளவாடம் கம்மியா இருந்தாலும் நம்மளோட பவர் அதிகமா இருக்கு. இந்தியாவோட உண்மையான பவர் என்ன? இந்திய ராணுவத்தை உலகத்திலேயே 4வது பவர்ஃபுல் ராணுவமா வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்டாண்டிங் ஆர்மி ஃபோர்ஸை இந்தியா தான் வச்சிருக்காங்க. இது இல்லாம மேட் இன் இந்தியா ஆயுத உற்பத்தி, நிலம், கடல், வான்ல மட்டும் இந்தியா வளர்ச்சி அடையல. விண்வெளி, சைபர் வார்ஃபேர்லயும் இந்தியா வளர்ச்சி அடைகிறாங்க. இது இல்லாம ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸ், மாடர்னிஃபிகேஷன் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியாவை பேலன்ஸ்டு மிலிட்ரி பவரா 4வது இடத்துல வச்சிருக்கு. சீனா 3வது இடத்துல பவர்ஃபுல்லா இருக்காங்க. இப்போ இந்தியாவோட முக்கியமான எதிரி சீனா தான். சீனாவோட பவர் பாயிண்ட்ஸ் 0.0919. சீனா 3வது இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வேகமான ராணுவ வளர்ச்சி, பெரிய கடற்படையை சைனா வச்சிருக்காங்க. இது இல்லாம இன்டகிரேட்டட் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி, இந்தோ பசிபிக் முழுக்க முக்கியமான பவர் ப்ராஜெக்டையும் வச்சிருக்காங்க சீனா. இதனால தான் சீனா குளோபல் பவர்ல முக்கியமான நாடா இருக்காங்க. இது இல்லாம உலகத்திலேயே 3வது பவர்ஃபுல் ராணுவத்தை சைனா தான் வச்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் ராணுவம் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. 2026 ரேங்கிங்ல 14வது இடத்துல இருக்காங்க பாகிஸ்தான். பாகிஸ்தானோட பவர் பாயிண்ட்ஸ் 0.2626. இதுக்கு முக்கியமான காரணம் கடுமையான பொருளாதார நெருக்கடி, மாடர்னிஃபிகேஷன் மெதுவாக பண்ணுறது, லாஜிஸ்டிக்ஸ் மெயின்டெனன்ஸ் சவால்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பாகிஸ்தானுக்கு இருக்குது. இதனால தான் 12வது இடத்துல இருந்து 14வது இடத்துக்கு பாகிஸ்தான் ராணுவம் சரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ரேங்கிங் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்தியா மெதுவாக வளர்ச்சி அடைகிற சக்தி, சைனா வேகமாக முன்னேற ஃபயர் பவர், பாகிஸ்தான் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. இந்தியா 4வது இடத்துல இருக்கிறது பெருமைப்படுற விஷயம்தான். ஆனால் முக்கியமாக அடுத்த கட்டத்துக்கு இந்தியா போகணும். அதுக்கு வேகமான வளர்ச்சி, ஹை டெக்னாலஜி இன்டகிரேஷன், மாடர்னிஃபிகேஷன் எல்லாமே முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்திய ராணுவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், குட் நைட்.